Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ the ordinance route is bad, re-promulgation worse. ஸோ re-promulgationனா என்ன, ஆர்டினன்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா GS2ல் Polity அப்படிங்கிற ஒரு செஷன் கடியில் கவர் ஆகும். ஸோ இது வந்து இட் வில் பி ரெஃப்ளெக்டட் போத் இன் யுவர் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் மெயின்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட பாலிட்டி கோர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பாலிட்டி கோர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுப்போம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டர் டில் த லாஸ்ட் ஒன் ஆஸ் வெல் அஸ் 11th NCERT இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க். ஸோ கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது NCERT. ஸோ அதை கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ இல்லை எனக்கு அது வேணாம், எனக்கு வெறும் லக்ஷ்மிகாந்த் மட்டும் போதுனாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் எனக்கு அந்த 11th NCERT ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாலும் you guys can avail. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூகுள் பே ஆர் ஃபோன்பேயில் பே பண்ணிவிட்டு கோர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து 30 minutes to 1 hour வரைக்கும் இருக்கும். ஒரு சாப்டரையும் வந்து கிளியராக லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனி ஸ்னிப்பட் வீடியோஸும் கரண்ட் அஃபேர்ஸில் வரதும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட் யூ கைஸ் வில் பி கிளியர் வித் த டாபிக். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு எது முக்கியம் அப்படிங்கிறத தனியாக எடுத்து we are giving it. ஓகே, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி பிரான்ச்சை பற்றி பேசியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது எப்படி இவால்வ் ஆகி வந்ததுன்னா இட் வாஸ் தியரட்டிக்கலி ப்ரொபவுண்டட் பை த ஃப்ரெஞ்ச் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் மாண்டெஸ்க் இன் 1748 த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ். ஸோ உங்களுக்கு சோஷியாலஜி நீங்கள் ஆப்ஷனல் எடுத்திருந்தீங்கன்னா இல்லை நார்மலாக ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வேரியஸ் திங்கர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யாருன்னா மாண்டெஸ்க், ரூசோ, அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ், அப்புறம் வெபர். ஸோ இவங்களை பற்றியெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அண்ட் இதை பற்றின போலும் வந்து நம்மளோட டெலிகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள், போல் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் என்னென்னா மாண்டெஸ்க் அப்படிங்கிறது தான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் பற்றி பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது எந்த புக்கில் பேசியிருக்காருன்னா த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் பேசியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் இவர். And he asserts that concentration of power is dangerous and leads to despotism. ஸோ பவரை வந்து ஒருத்தனோட கையில் இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோட கையில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டெஸ்பாட்டிசம்க்கு லீட் ஆகும். டெஸ்பாட்டிசம்னா வந்து ஆட்டோக்ராட்டிக் ரூல் மாதிரி, லைக் அவங்க தான் வந்து சுப்பீரியர், நம்ம எல்லாமே வந்து இன்ஃபீரியர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் இந்த டெஸ்பாட்டிக் ரூல், ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமான ரூல். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் கையில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. Thus to provide for a check on misuse of power, he proposed separating the functions of the executive, legislative and judicial departments of government to operate as a balance against another. ஸோ இவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா ஒரே இன்ஸ்டியூஷனை வச்சு நம்ம ஒரு கண்ட்ரியை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஐ மீன் கவர்ன் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம 3ஆக பிரிக்கலாம், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு பிரிக்கலாம். பவர்ஸை செப்பரேட்டாக உனக்கான பவர் இது தான், நீ என்ன என் பக்கம் வரக்கூடாது, உனக்கான பவர் இது தான், நீ என் பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிப்போம்னு சொல்லி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை பற்றி பேசினது மாண்டெஸ்க். ஸோ இன் இந்தியா த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த லெஜிஸ்லேச்சர் டு மேக் லாஸ். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது சென்ட்ரல் லெவல், அண்ட் வேரியஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டு இம்ப்ளிமெண்ட் த லா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் வந்து லாஸ் மேக் பண்ணுவாங்க. அந்த லாஸை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் இவங்க 2 பேர் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறது வந்து இன்டர்பிரேட் பண்ணி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி டு இன்டர்பிரேட் அண்ட் என்ஃபோர்ஸ் தீஸ் லாஸ். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ போகலாம். ஸோ வி ஹாவ் ஸ்பெசிஃபிக் ஆர்டிகல்ஸ் ஃபார் தட். ஆர்டிகல் 32 இருக்குது. ஓகே, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு த பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் 3-fold டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 7th ஷெடியூலில் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 3 லிஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அந்த 3 லிஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யூனியன் லிஸ்ட் இதுதான் ஆர்டர், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்ட்டில் டிஃபென்ஸ் இருக்கும். அந்த டிஃபென்ஸில் இருக்கிற மேட்டரில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து லா மேக் பண்ணக்கூடாது, பார்லிமெண்ட் மட்டும் தான் லா மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து சென்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் வந்து லா மேக் பண்ணலாம். ஐ மீன் பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். சரிங்களா? ஓகே, இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ ஹவ் த கான்ஸ்டியூஷன் வெஸ்ட்ஸ் அ லா மேக்கிங் பவர் இன் த எக்ஸிக்யூட்டிவ் தட் கேன் பி எக்ஸசைஸ்ட் இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் லெஜிஸ்லேச்சர் மட்டும் லா மேக் பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளோட எக்ஸிக்யூட்டிவும் லா மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னா நம்மள்ட்ட கிளியர் செப்பரேஷன் ஆஃப் லா வந்து இல்லை, கிளியர் செப்பரேஷன் ஆஃப் இது இல்லை,
ஸோ இந்த ஜுடிஷியரியாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் வந்து லா மேக்கிங் பவர்ஸ் இருக்குது. ஸோ கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து சம்டைம்ஸ் லாஸ் மேக் பண்ணுறாங்க. அந்த லாஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்சஸ். ஸோ இப்போ தான் இந்த நியூஸோட ஹெட்டிங்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நியூஸோட ஹெட்டிங்கை படிக்கணும்னா அதோட பேக்ரவுண்ட் படிக்கணும் இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அக்கார்டிங்லி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஹேஸ் பின் ப்ரொவைடட் டு போத் த பிரசிடென்ட் அண்ட் த கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து லா மேக்கிங் பவர் இல்லை அப்படிங்கிறது செப்பரேஷன் ஆஃப் பவரில் சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியாவில் வந்து இவங்களும் லா மேக் பண்ணலாம், அது வந்து ஆர்டினன்ஸ் மூலியமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆர்டினன்ஸுங்கிறது என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் எப்படி இவால்வ் ஆச்சுன்னா, திஸ் பவர் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொவைடட் ஃபார் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 டு அலோவ் த தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு promulgate ordinances in such circumstances that made it necessary for him to take immediate action. ஸோ அப்போதுலேருந்தே நம்மள்ட்ட வந்து நம்ம பார்லிமெண்ட் இருந்தது, லெஜிஸ்லேச்சர்ஸும் இருந்தது, ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸும். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 முக்கியம். எக்ஸாமில் வந்து ப்ரிலிம்ஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்தது, இல்லை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்தது, இப்படிங்கிற மாதிரி கொடுக்கறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 1909 ஆக்டில் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு கிளியராக வந்து 1935 ஆக்டில் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு வந்து அந்த டைமில் பிரிட்டிஷ் டைமில் வந்து கவர்னர் ஜெனரல்ஸ் இருந்தாங்க, ஒரு ப்ராவின்ஸ்க்கும் சென்ட்ரல் லெவல்லையும் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து லா மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. வைஸ்ராய் இருந்தார் சென்ட்ரல் லெவலில், அது இல்லாமல் வேரியஸ் ப்ராவின்சஸ்க்கு கவர்னர் ஜெனரல் இருந்தார். ஸோ இவர் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டை கூட்டி ஒரு லாவை மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் கொண்டு வரணும், லா கொண்டு வரணும், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருந்தது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இதுக்காக டிபேட்ஸ்லாம் நடந்தது. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட் பண்ணோம்ல, நம்ம கான்ஸ்டியூஷன் தயாரிக்கிறதுக்காக. ஸோ வெதர் த எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் ஹேவ் த பவர் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ் தட் வுட் ஹேவ் த ஃபோர்ஸ் ஆஃப் லா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த பவர் கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிபேட்டு. சம் ஆர்கியூட் தட் ஆர்டினன்சஸ் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ சில பேர் வந்து அசம்பிளியில் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருக்கட்டும், ஆனால் எமர்ஜென்சி அப்போது ரொம்ப வந்து நம்ம லா வந்து பண்ணுறதுக்கு இப்போ டைமே இல்லை, ஒரு லா வந்து ஆக்டில் ஒரு பில்லேருந்து ஆக்டாக மாற்றி ஆக்ட்லேருந்து திருப்பி அதை செயல்முறை கொண்டு வரக்கு டைம் இல்லை, எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம பண்ணிப்போங்கிறாங்க. சில பேர் வந்து அதர்ஸ் சஜஸ்டட் தட் லா மேக்கிங் பவர் ஷுட் ரெஸ்ட் ஒன்லி வித் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் நாட் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மான்டெஸ்க் சொன்ன மாதிரி அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படியே கிளியராக இருக்கட்டும், லா மேக்கிங் பவர் லெஜிஸ்லேச்சர்கிட்ட மட்டும் இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கொண்டு வராதிங்க, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் கொண்டு வராதிங்கிறாங்க. As a middle ground, limits have been provided in the constitution on the ordinance making powers of the president and the governor. ஸோ கடைசியில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, மிடில் பாத்தை சூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டினன்சஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட வந்து லாஸ் மேக் பண்ணுற பவர் இருக்குது, பட் ஆனால் அதை லிமிட் பண்ணி எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இது மாதிரியும் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிகல் 1, 2, 3. ஸோ 1, 2, 3 உங்களுக்கு ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எல்லா ஆர்டிக்கலும் ஞாபகம் வச்சுக்கணுமா மேம் அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஆர்டிக்கலும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டினன்ஸ் 1, 2, 3 ஆஃப் த பிரசிடென்ட். அப்புறம் கவர்னருக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து 213 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில ஆர்டிகல்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஆர்டிகல் 1, 2, 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் empowers the president to promulgate ordinances during the recess of the parliament. ஸோ இப்போ பார்லிமெண்ட் வந்து ரெசெஷன் டைம்னு சொல்லுவாங்க. ரெசஸ் அப்படின்னா வந்து பார்லிமெண்ட் வந்து தூங்கிட்டு இருக்க டைம், ஐ மீன் செஷனில் இருக்க மாட்டாங்க, லீவில் இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டைமில் பார்லிமெண்ட்டை நீங்கள் கூட்ட முடியாது, மீட்டிங்ஸ் வந்து கூட்ட முடியாது, செஷன்ஸை வந்து கூட்ட முடியாது. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து எக்ஸிக்யூட்டிவோட பவர், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து வரப்போகுது. ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆர்டினன்ஸ் ஹேவ் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பட் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் டெம்பரரி லாஸ். ஸோ ஒரு ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து பெர்மனெண்ட்டுங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் ஒரு ஆக்ட் சென்ட்ரல் லெவலில் மேக் பண்ணுறாங்கன்னா கண்ட்ரி முழுக்க வந்து பெர்மனெண்ட்டாக வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அது. சரிங்களா? அடுத்து வேறு ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுற வரைக்கும் இருக்கும். பட் இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸு ஆக்ட் மாதிரியே தான் சொல்கிறாங்க, லா மாதிரியே தான் சொல்கிறாங்க, ஆனால் டெம்ப்ரரி இன் நேச்சர். இந்த டெம்ப்ரரிக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நான் அடுத்த ஸ்லைடில் விளக்குறேன். ஓகே.
ஸோ அந்த டெம்பரரிக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் நாட் பேரலல் பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஸோ ஒரு லெஜிஸ்லேஷனில் லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். லோக்சபாவில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அது ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி கடைசியில் பிரசிடென்ட்டோட கையில் போகும். பிரசிடென்ட் வந்து அதை அசென்ட் கொடுப்பாரு பில்லுக்கு. அப்புறம் தான் வந்து அது அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். பட் இந்த ஆர்டினன்ஸ் அப்படி இல்லை. பிரசிடென்ட்டோ கவர்னரோ நினச்சாருன்னா பார்லிமெண்ட் இல்லாதப்போ வந்து பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் parallel. ஸோ லெஜிஸ்லேச்சரில் எப்படி வந்து அது பாஸ் ஆகுதோ அது மாதிரி இது கிடையாதுங்கிறாங்க. இட் கேன் only be promulgated when both the houses of the parliament are not in session or when either of the house of the parliament is not in session. ஸோ பார்லிமெண்ட்டில் லோக்சபா வந்து செஷனில் இல்லாமல் இருக்கிறப்போ வந்து பிரசிடென்ட்டோ ஸ்டேட் லெவலில் கவர்னர், சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம். இல்லை ரெண்டு ஹவுஸுமே வந்து செஷனில் இல்லை அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இஸ் extensive as regards all matter except duration with the law making power of the parliament. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டினன்ஸில் வந்து எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ லாவில் வந்து இதுதான் வந்து மேட்டர் அப்படின்னா அந்த மேட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆர்டினன்ஸும் அதே மாதிரி தான், அதுவும் ஒரு லா மாதிரி தான். ஸோ அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது. இந்த டைம் பீரியட்குள்ளே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது the constitution provides that ordinances are required to be approved by parliament within 6 weeks of the commencement of the next session of the parliament. இப்போ கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற விஷயம் இது முக்கியமான பாயிண்ட்டு. கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டினன்சஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பி அப்ரூவ்டு. இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்து மேக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லா மேக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த லா வந்து அடுத்து பார்லிமெண்ட் வந்து உட்கார்ந்தக்கப்புறம் லைக் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் உட்கார்ந்தக்கப்புறம் அடுத்த 6 வாரங்களில் 6 வீக்ஸ்க்குள்ளே அதை அப்ரூவ் பண்ணிடணும். ஸோ இந்த பாயிண்ட் திருப்பி ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். The Constitution provides that the ordinances are required to be approved by the Parliament within 6 weeks of the commencement of the next session of the Parliament. So அடுத்த பார்லிமெண்ட் வந்து உட்கார போது ரெசெஷனில் லீவில் இருந்துச்சு, வந்து உட்காந்துருச்சு. உட்கார்ந்தக்கப்புறம் 6 வாரங்கள், அதுக்கப்புறம் 6 வாரங்களுக்குள்ளே வந்து இது பண்ணணும், லைக் அக்செப்ட் பண்ணணும். ஓகே அப்படிங்கிற மாதிரி லோக்சபாவும் ராஜ்யசபாவும் வந்து பாஸ் பண்ணணும். இது ஒரு லா மாதிரி. ஸோ இஃப் தே ஆர் நாட் பாஸ்ட் விதின் திஸ் டைம் ஃப்ரேம் தே சீஸ் டு பி இன் ஃபோர்ஸ். ஸோ அந்த 6 வாரங்களுக்குள்ளே இந்த ஆர்டினன்ஸை வந்து லோக்சபாவோ ராஜ்யசபாவோ பாஸ் பண்ணி முடிக்கல அப்படின்னா இது வந்து என்ன வேலையை பண்ணிகிட்டு இருந்ததோ நம்மளோட கண்ட்ரியில் அந்த வேலையை பண்ணாமல் இட் வில் பி நான் ஆப்ரேட்டிவ். சரிங்களா. ஸோ ஃபர்தர் த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ ஸ்டேட்ஸ் தட் தேர் ஷுட் நாட் பி அ கேப் ஆஃப் மோர் தென் 6 months பிட்வீன் 2 sessions ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட் இன்னொரு லீவ் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, திருப்பியும் அந்த கேப் வந்து 6 மாதங்களுக்கு மேலே இருக்கக்கூடாது, நாட் மோர் தென் 6 months. அப்போது இந்த ஆர்டினன்ஸோட லைஃப் நிறைய பேருக்கு இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்கள். இந்த ஆர்டினன்ஸோட லைஃப், ஐ மீன் ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ கொண்டு வராருன்னா அதோட லைஃப் எவ்வளோ இருக்கும், அதோட டியூரேஷன் எவ்வளோ நேரங்கள் இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி பாஸ் பண்ணி சொல்லுங்கள். இல்லை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் யார் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. பட் நிறைய பேர் வந்து லைக் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. அதனால் ஐ மைசெல்ஃப் வில் டெல் த ஆன்சர். பட் மென்ஷன் பண்ணவங்க வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் ப்ளஸ் 6 weeks. ஸோ 6 மாதங்கள் வந்து ஆர்டினன்ஸ் வந்து பவரில் இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லை, லீவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் 6 weeks வந்து 6 weeks வந்து டைம் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டினன்ஸோட லைஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 months 6 weeks. ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரியும் கேட்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து 6 months டைம் கேப் வந்து இருக்கணும். பார்லிமெண்ட் நாட் மோர் தென் 6 months தாண்டி போகக்கூடாது. பார்லிமெண்ட் வந்து திருப்பி வந்து செஷனில் வந்து சேர்றதுக்கு. அண்ட் அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்க விஷயம் வந்து 6 வாதங்கள் 6 weeksக்கு வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டினன்ஸ் வந்து பவரில் இருக்காது. இட் வில் சீஸ் டு பி எக்ஸிஸ்டட். ஓகே, it will cease to exist. Next one. So the president can also withdraw an ordinance at any time. However, his power of ordinance making is not a discretionary power. So president வந்து ordinance make பண்ண போறாரு அப்படின்னா மேக் பண்ணிட்டாரு அப்படின்னா அது எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 3 மாதங்களுக்கு மட்டும் அந்த ஆர்டினன்ஸ் இருக்கட்டும், நான் வித்ட்ரா பண்ணியிருந்தா பண்ணிக்கலாம். ஆனால் அவர் நினச்சா மட்டும் முடியாது. அவரோட கேபினெட் அதில் ஒத்துக்கணும். ஸோ பிரசிடென்ட் கீழே இருக்கிற கேபினெட் வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஆர்டினன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து டிஸ்க்ரிஷனரி பவர் ஆஃப் த பிரசிடென்ட் கிடையாது. இட் இஸ் அ நான் டிஸ்க்ரிஷனரி. ஸோ கீழே இருக்கிற பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் செயல்படுத்திட்டு இருப்பாங்க கீழேருந்து. ஸோ கான்ஸ்டியூஷன் cannot be amended by issuing ordinance. ஸோ உங்களுக்கே தெரியும் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் 2மே செஷனில் இருக்கணும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுற அந்த விஷயங்களையும் வந்து பாலிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாலிட்டி கோர்ஸில் எடுத்து முடிச்சாச்சு அது அமெண்டிங் பவர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
ஸோ ஆர்டிகல் 368 சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்தோம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்டினரி லாஸ் மூலயமா வச்சு எப்படி உங்களால் பார்லிமெண்ட்டை கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும் நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் ஆர்டினன்ஸை வச்சு நம்மளால் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து பிரசிடெண்ட்டோ கவர்னரோ இந்த சென்டரில் பிரசிடெண்ட் வந்து எதுவும் பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. கூப்பர்ஸ் கேஸ் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் படித்தே ஆகணும். ஸோ கூப்பர்ஸ் கேஸ் இருக்குது, இந்த கேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின்ஸில் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ப்ரிலிம்ஸில் வந்து கூப்பர்ஸ் கேஸ் ரிலேட்டட் டு வாட்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. பட் மெயின்ஸில் வந்து இந்த கேஸ்லாம் நீங்கள் ஆர்டினன்ஸ் பற்றி ஒரு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து கூப்பர்ஸ் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, டிசி வத்வா கேஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் படிக்க ஞாபகம் வந்துடும். கேஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் திருப்பி யோசிப்பீங்க. ரிவிஷன் பண்ணுங்கள், எத்தனை டைம் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் நல்லது உங்களுக்கு. ஓகே, இப்போ கூப்பர்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன். President can make an ordinance only, so Cooper's case 1970 நடக்கும். So president can make ordinance only when he is satisfied that the circumstances exist that render it necessary for him to take the immediate action. ஸோ கூப்பர்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டினன்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும், வேறு வழியே இல்லை, இந்த லாவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கொரோனா வந்த டைமில் வந்து பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தடை கொண்டு வராங்க, நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க, இதெல்லாம் வந்து ஆர்டினன்ஸ் மூலியமாக கொண்டு வரலாம். ஏன்னா வந்து செஷனில் எல்லாம் ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு எது அங்கே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? I hope you got the point. So in this case, Supreme Court ruled that the president's satisfaction can be questioned in the court on the ground of malified. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட், இன்கேஸ் பிரசிடென்ட் வந்து இது டிஸ்கிரிஷ்னரியாக பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? ஸோ பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மேலிஃபைட்னா ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு டிஸ்கண்டென்ட் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஆர்டினன்சஸ் லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இவர் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்காரா பிரசிடென்ட்டு, இல்லை அவர் வந்து இஷ்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிறக்காக. அப்படி இஷ்டத்துக்கு கொண்டு வந்த மேலிஃபைடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ராங்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடலாம். Thus, the intent of proroguing the House should not be to bypass the parliamentary decision and thereby circumventing the authority of the parliament. ஸோ ப்ரொரோகிங்னா வந்து ஒரு ஹவுஸோட செஷனை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. ஸோ பிரசிடெண்ட் தான் வந்து ப்ரொரோக் பண்ணுவார். ஸோ அவர் கையில் தான் வந்து இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருக்கும். ஸோ ஒரு பார்லிமெண்ட் மூலயமா ஒரு பில்லேருந்து ஒரு லா ஆகி அது வரக்குள்ளே வந்து டைம் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா செஷன் வந்து ப்ரொரோக் பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க செஷனையே. ஸோ ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் 6 மாதம் கேப் இருக்கிறனால அடுத்த செஷன் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் பீரியடில் பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுவார்னா ஆர்டினன்ஸ் மேக் பண்ணிடுவார். ஸோ thus the president's satisfaction was made justiciable by the 44th Constitution Amendment Act of 1978. ஸோ 44th Constitution Amendment Actல தான் வந்து நிறையா, ஏன்னா இந்திரா காந்தி டைமில் 42nd வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற சில ஃப்ளாஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி அடுத்து வந்த கவர்மெண்ட் வந்து 44th Amendment Act மூலயமா சில தப்புகளை திருத்தினாங்க. ஸோ திருப்பி அதெல்லாம் அமெண்ட் பண்ண திருப்பி இவங்க ரீஅமெண்ட் பண்ணாங்க. ஸோ 44th Amendment Act of 1978 மூலயமா வந்து பிரசிடெண்ட் வந்து அவர் வந்து கரெக்டாக நான் இதுக்கு தான் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு ரீசன் கொடுக்கல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட், ஆர்டினன்ஸ் இஷ்யூட் சின்ஸ் 1950s. நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்தே நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கமென்ஸ் பண்ண டேட்லேருந்தே வந்து எவ்வளோ ஆர்டினன்ஸஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஆர்டினன்சஸ் வந்து இல்லை அவ்வளோக்கா. இந்த மிட் டைமில் வந்து இந்த 1990s பக்கம் வந்து நிறைய பெரிய லெவல் ஆர்டினன்ஸ் அதிகமாகி திருப்பியும் இப்போ வந்து கம்மியாகி திருப்பி இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 1950s சென்ட்ரல் ஆர்டினன்சஸ் வேர் இஷ்யூட் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 7.1% பர் இயர் வந்து 7.1 per இயருக்கு வந்து ஆவரேஜாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் பீக்டு இன் 1990s பக்கம் 19.6 per இயருக்கு போயிடுச்சு. அண்ட் டிக்ளைன் 7.9 பக்கம் வந்து 2010s பக்கம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அட் சீன் அ ஸ்பைக். ஸோ திருப்பியும் வந்து ஸ்பைக் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ 16 வந்து 2019 16 ஆர்டினன்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க, 2020 15 ஆர்டினன்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து 4 till now this year இந்த வருஷம் வந்து 4 ஆர்டினன்சஸ் மேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரீப்ரமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்சஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஆர்டினன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ரீப்ரமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டிசி வத்வா கேஸ், கூப்பர் கேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த மேலிஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்கேஸ் வந்து பிரசிடென்ட்டோட டெசிஷன் வந்து சோலாக ஜஸ்டிசபிளாக இல்லை அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அடுத்து
டிசி வத்வா கேஸ் வந்து பீகாரில் நடந்திருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிசி வத்வா கேஸ் சுப்ரீம் கோர்ட் highlighted that between 1967 to 1981 the governor of Bihar promulgated 256 ordinances and these were kept in force for a period ranging from 1 to 4 years for by re-promulgation from time to time. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசி வத்வா கேஸில் சுப்ரீம் கோர்ட்டை ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயம் வந்து 1967 81 வரைக்குமே இந்த டைம் பீரியட்குள்ளே கவர்னர் ஆஃப் பீகார் என்ன பண்ணியிருக்காருன்னா 256 ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. இஷ்யூ பண்ணது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பார்லிமெண்ட் வந்து செஷனில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அதை லாவாக மேக் பண்ணி அதை வந்து ஆக்டாக திருப்பி ஒரு பில்லாக பாஸ் பண்ணி ஆக்டாக வெளியே கொண்டு வரணும். பட் திருப்பி அதை வந்து சைலண்ட்டாகவே வச்சுட்டு பார்லிமெண்ட் திருப்பி செஷனில் இல்லாதப்போ திருப்பி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வருது. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ த கோர்ட் ரூல் தட் சக்ஸசிவ் re-promulgation of ordinances with the same text without any attempt to get the bills passed by the assembly would amount to violation of the constitution and the ordinance. So re-promulgation is liable to be struck down னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து ரூல் பண்ண விஷயம் என்ன டிசி வத்வா கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ரூல் பண்ணது வந்து பீகாரில் நடந்த விஷயங்களை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ரீப்ரமல்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இடம் இல்லை. பார்லிமெண்ட் செஷனில் வந்தக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பில்லாக பாஸ் பண்ணி ஆக்டாக வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். ஸோ ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. And it held that the exceptional power of lawmaking through ordinance cannot be used as a substitute for the legislative power of the state legislature. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷனல் பவர் ஆஃப் லா மேக்கிங் தான் இந்த ஆர்டினன்ஸ் த்ரூ ஆர்டினன்ஸ். இதை வந்து ஒரு சப்ஸ்டிடியூட்டாக லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்குது அண்ட் பார்லிமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட்டாக வந்து பிரசிடென்ட்டோ கவர்னரோ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அண்ட் 5 judge constitution bench of the Supreme Court in 1986 ruled that the re-promulgation of ordinances was contrary to the constitutional scheme. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 5 judge constitution bench வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, re-promulgation தப்பு, கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. And further the court held that the strategy of re-promulgation would be repugnant to the constitutional scheme and it would enable the executive to transgress its constitutional limitations in the matter of law making. So law making power வந்து எக்ஸிக்யூட்டிவோட கிடையாது. ஒன்லி டியூரிங் அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸில் பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லாதப்போ கொண்டு வரணும்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு லூப் ஹோலாக எடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காங்க. However, despite the judgment, re-promulgation route was resorted to by the government. ஸோ என்னதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து ஜட்மெண்ட் இப்படி கொடுத்தாலும் re-promulgation நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2013 and 2014 வந்து பார்த்தீங்கன்னா, the securities law amendment ordinances பாஸ் பண்ணாங்க. was promulgated 3 times. அதுக்கப்புறம் வந்து re-promulgated பண்ணியிருக்கு 3 டைம் திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த செக்யூரிட்டிஸ் லாஸை. And similarly, an ordinance to amend the Land Acquisition Act was issued in December 2014. Land Acquisition Act வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஆர்டினன்ஸ் மூலமா. இதை வந்து 2 தடவை அதுக்கப்புறம் re-promulgate பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல்லையும் மே 2015. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் மெயின்ஸில் வந்து கோட் பண்ணி எழுதலாம். 2017 ஜட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 7 judge constitution bench வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராக்டிஸ் வந்து அன்கான்ஸ்டியூஷன் இப்படி ரீப்ரமல்கேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ த ஜட்மெண்ட் கன்க்ளூடட் தட் ரீப்ரமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் இஸ் அ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன் அண்ட் சப்வர்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸஸ். இது ஒரு ஃப்ராடுங்கிறாங்க. கான்ஸ்டியூஷனை நீங்கள் தாண்டி போகிறீங்க, அதனால இது ஃப்ராட். அண்ட் நம்மளோட டெமோக்ராட்டிக் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வந்து பார்லிமெண்ட் மூலியமாக தான் வருது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலியமாக தான் ஒரு பில் வந்து ஆக்டாக வெளியில் வரணும்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சப்வர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஒரு ரூட் மூலியமாக எடுத்துகிட்டு வரீங்க, தப்புங்கிறாங்க. ஸோ ignoring this judgment, the central government has re-promulgated the ordinances that establishes a Commission for Air Quality Management in the National Capital Region NCR or the Commission for Air Quality Management in the National Capital Region and Adjoining Areas Ordinance 2020. ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் 7 judge constitutional bench வச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் ஸோ நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அந்த ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆர்டினன்ஸ் வந்து 2020 கொண்டு வந்திருக்காங்க. வே ஃபார்வர்டு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா, ஸோ ஆல்ரெடி லிமிடேஷன், ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து வே ஃபார்வர்ட் கண்டிப்பாக எழுதணும் மெயின்ஸில். ஸோ அப்போ எடுத்துகிட்டு போகும்போது என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லிமிடேஷன் ஹேவ் பின் ப்ரொவைடட் ஆன் த ஆர்டினன்ஸ் ரூட் by both the constitution as well as Supreme Court judgmentsல ரெண்டு பற்றியும் ஆர்டினன்ஸ் ரூட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் தென் த சென்ட்ரல் as well as the state governments are using this route. ஸோ டிசி வத்வா கேஸ் பார்த்தோம், பீகார் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம், as well as சென்ட்ரலும் வந்து ஏர் குவாலிட்டி அந்த மேனேஜ்மெண்ட் NCR ரீஜன்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ as governments both at the center and the state are violating this principle, the legislatures and the court should check the practice. ஸோ நம்மள்ட்ட வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குது. ஸோ இதுக்கான வாய்ஸ் யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மிச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இன்னும் ஒரு சைடில் லெஜிஸ்லேச்சர், இன்னொரு சைடில் சுப்ரீம் கோர்ட்,
ஜுடிஷியரி. இவங்க 2 பேரும் வந்து இந்த விஷயத்தை செக் பண்ணணுங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மீன். ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பாலிட்டியில் இருக்குது. ஸோ பை நாட் செக்கிங் த ப்ராக்டிஸ் த அதர் 2 organs are also abdicating their responsibility to the constitution. ஸோ இந்த விஷயத்தை வந்து செக் பண்ணாமல் வந்து லெஜிஸ்லேச்சரோ இல்லை கோர்ட்ஸோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொறுப்பையும் அவங்க ஒழுங்காக பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறதே ஒரு இன்டகிரேட்டடான ஒரு விஷயம். ஸோ அதை பண்ணலன்னா இவங்க 2 பேரும் அவங்களோட வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன் வே டு மினிமைஸ் த நீட் ஃபார் ஆர்டினன்சஸ் குட் பி பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிட்டிங். ஸோ பார்லிமெண்ட்டோட சிட்டிங்ஸ் வந்து அதிகப்படுத்தணுங்கிறாங்க. அப்போ தான் அந்த ஆர்டினன்ஸோட அந்த டியூரேஷன் கம்மியாகும். சரி, அப்போ கம்மியாகும் போது நம்ம லாவே மேக் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட்ரி சிட்டிங்ஸை வந்து அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வே ஃபார்வர்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் யா கைஸ், ஐ ஹோப் இந்த ஆர்டினன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். பாலிட்டிலையும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து செப்பரேட்டாக எடுத்தாச்சு. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தனால ஐ தாட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் இஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிறனால சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சேன். ஸோ ஐ ஹோப் ஐ கன்வேட் எவ்ரி திங் கிளியர்லி. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணலாம். யூ ஆர் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. நான் சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் அது மாதிரி எந்த விஷயமும் நம்மளோட சேனலுக்காக பண்ணுறதில்ல. ஐ எம் சோலி ரிலையிங் ஆன் யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ திஸ் லாங். ஸோ இவ்வளோ 3 years பக்கமாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஃபார் மேக்கிங் மீ அப் திஸ் பர்சன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ எம் தேங்கிங் யூ அ லாட். அண்ட் யா கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்மக்கிட்ட வந்து பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதோட டெமோ வீடியோஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.